வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். ஸோ ஸ்பைருலினா ரெகுலராக எடுக்கிறதுனால நம்ம பாடியோட pH லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நம்ம பாடியோட அசிடிக் அமிலத்தன்மையிலேருந்து கரியமிலத்தன்மையாக கெப்பாசிட்டி. ஸோ pH ஒரு 7.3 to 7.4 இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்பைருலினா நமக்கு சப்போர்ட் பண்ணும். எஸ்பெஷலி பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க. ஸோ 100% பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B12 பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த B12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான்வெஜ் சோர்ஸில் தான் அதிகமாக இருக்கு. எஸ்பெஷலி மீட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட பிரெயின், லிவர், ஸோ இதில் தான் இந்த B12 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 100% பியூர் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறவங்க ஆர் மேபி முட்டை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ B12 ஏன் அவசியம் அப்படின்னா B12 முக்கியமாக சிகப்பணுக்களை உருவாக்குது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ், நல்ல ரெட் பிளட் செல்ஸ் சிகப்பணுக்கள் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம ஹீமோகுளோபின் லெவல் ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் நர்வ்ஸ், நரம்புகள் மூலமாக நம்ம உடம்பு முழுக்க போகக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் இது இன்னும் நல்லா. ஸோ விட்டமின் பி இருக்கு. பியூர் வெஜிடேரியன்ஸா இருக்கிறவங்க ஸ்பைருலினா கன்சியூம் பண்றது அவங்களுக்கு B12 பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும். ஸோ ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பெஷலி புரதச்சத்துக்கள். ஸ்பைருலினால நேச்சுரலாக 65% புரதச்சத்து அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மற்ற உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீனட்ஸில் ஒரு 25% இருக்கு, சீஸில் 24%, முட்டையில் 12%, பாலில் 3.25%, சிக்கனில் 21% அண்ட் சோயாவில் 15%. பட் வேற ஸ்பைருலினா இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரோட்டீன், நம்ம பாடி ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். 65% ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது வேற எந்த உணவு வகையிலையும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஸ்பைருலினால எத்தனை விதமான ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கு. இரண்டாவது விட்டமின் ஏ. ஸோ ஸ்பைருலினா ஒரு 10 கேப்சூல் ஆன் ஆவரேஜ் ஒரு 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்தா 5 கிராம்லேருந்து நமக்கு விட்டமின் ஏ எவ்வளோ கிடைக்கும்னா 12 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பீட்டா கரோட்டீன்ஸோட அளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 5 கிராம் ஸ்பைருலினால நமக்கு 12 மில்லிகிராம் விட்டமின் ஏ நமக்கு கிடைக்குது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா 550 பழங்கள் சாப்பிட்டா தான் அது நமக்கு கிடைக்கும். பச்சை பட்டாணி ஒரு 31 பேட் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெம், ஒரு லீஃப் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி. ஸோ 5 கிலோ சாப்பிட்டா தான் 12 மில்லிகிராம் நமக்கு பச்சை பட்டாணிலேருந்து நமக்கு பீட்டா கரோட்டீன்ஸ் கிடைக்கும். 17 பீஸ் சிக்கன் சாப்பிட்டா தான் அதுலேயே நமக்கு கிடைக்குது. அண்ட் கேரட்டு 164 கிராம். ஸோ ஒரு ஃபுல் கேரட் நம்ம சாப்பிட்டா தான் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ கேபேஜ்லேருந்து ஒரு 37 பீஸ் நம்ம சாப்பிட்டா தான் அந்த அளவுக்கு கிடைக்குது. தக்காளியில் 25 தக்காளி நம்ம சாப்பிட்டா தான் 12 மில்லிகிராம் பீட்டா கரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் ஜஸ்ட் ஒரு 5 கிராம், ஒரு 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது நமக்கு கிடைக்குது. 10 கேப்சூல் அப்படின்னு எடுத்தா ஆன் ஆவரேஜ் 35 ரூபா. ஸோ 35 ரூபாயில் நமக்கு 12 மில்லிகிராம்ஸ் பீட்டா கரோட்டீன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அதே 35 ரூபாயில் அடுத்து விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.24 மில்லிகிராம்ஸ், எஸ்பெஷலி விட்டமின் B1. ஸோ இதே விட்டமின் B1 5 கிராம் ஸ்பைருலினால 0.24 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னா 6 பீஸ் எக்கு சாப்பிட்டா, முட்டை சாப்பிட்டா இது நமக்கு கிடைக்கும். 3 பேக்கெட் பால் நம்ம சாப்பிட்டா இது கிடைக்குது. உருளைக்கிழங்கு 218 கிராம், ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டா இது கிடைக்கும். வாழைப்பழம் 5 சாப்பிட்டா கிடைக்குது. அரிசி பொறுத்த வரைக்கும் 8.5 பவுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.2 kgs அரிசி நம்ம சாப்பிட்டா தான் அதுலேருந்து விட்டமின் B1 நமக்கு கிடைக்கும். ஸோ 4 தக்காளி சாப்பிட்டா தான் இது நமக்கு கிடைக்குது. பீட்டா கரோட்டீன்ஸ் பாடியோட கம்ப்ளீட் மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ B1 போல அதே போல B6 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 கேப்சூல்ஸ்ல நமக்கு கிட்டத்தட்ட 36 மில்லிகிராம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே பூசணி ஒரு 60 கிராம்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஆப்பிள் அரை ஃப்ரூட் நம்ம சாப்பிட்டா ஒரு 120 கிராம் நம்ம சாப்பிட்டா தான் இது நமக்கு கிடைக்கும். ஸோ பிரெட் ஒரு 90 கிராம் அண்ட் முட்டை பொறுத்த வரைக்கும் 33 கிராம் இது நம்ம கன்சியூம் பண்ணாதான் இது நமக்கு கிடைக்கும்.
அண்ட் விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேப்சூல் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா ஒரு 5 கிராம் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா 3.64 மில்லிகிராம்ஸ் விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். பட் அதே பார்த்தீங்கன்னா 4 முட்டை சாப்பிட்டா தான் அது கிடைக்குது. அதே போல ஒரு 6 பேக்கெட் பால் நம்ம சாப்பிட்டா தான் இது கிடைக்கும். ஸோ மெக்னீஷியம் பொறுத்த வரைக்கும் 13.2 மில்லிகிராம்ஸ் ஸ்பைர்னாலேருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு 5 கிராம். ஸோ 10 கேப்சூல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெக்னீஷியம் 13.2 மில்லிகிராம்ஸ் நமக்கு கிடைக்குது. அதே போல ஒரு 3 எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராபெரி ஒரு 5 எடுக்கணும். ஒரு 55 கிராம் பிரெட் எடுக்கணும். இல்லை 67 கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிடணும். பட் வேறஸ் 5 கிராம்ல அதே இந்த 13.2 மெக்னீஷியமோட கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். கன்சியூம் பண்ணனா 2.7 மில்லிகிராம்ஸ் இரும்புச்சத்து நமக்கு கிடைக்குது. அதே எலுமிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டாகணும். 13 பாக்கெட் பால் நம்ம குடிச்சாதான் அந்த அளவுக்கு கிடைக்குது. 7 பனானா சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும். அதே போல கேரட்டு ஒரு 1.5 கேரட் சாப்பிட்டா தான் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ கால்சியம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 10 கேப்சூல் ஸ்பைர்லா 5 கிராம் ஸ்பைர்லினா நம்ம கிடைச்சதுன்னா அதில் 7.5 மில்லிகிராம் கால்சியத்தோட சத்து நமக்கு கிடைக்குது. ஆனால் அதே கால்சியம் நமக்கு மற்ற உணவுலேருந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா 25 திராட்சை பழம் சாப்பிட்டாகணும். கிட்டத்தட்ட 750 கிராம் அரிசியிலேருந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் தக்காளி ஒரு 83 கிராம் ஒரு சின்ன தக்காளி சாப்பிட்டா தான் நமக்கு 7 கிராம் கால்சியம் கிடைக்கும். பட் வேறஸ் ஜஸ்ட் 5 கிராம் ஸ்பைர்லா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு 7.5 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும். ஸோ ஸ்பைருலினா பொறுத்த வரைக்கும் ஹோல்சம் ஃபுட் இதான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 60 to 75% வெஜிடபிள். பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து அப்படிங்கிறது ஒரு 15% இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய காமா லினோலிக் ஆசிட் ஒரு 5-8% இதுல நம்ம கிடைக்கும். ஸோ மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் அயன், மெக்னீஷியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் ஆல்மோஸ்ட் 8% கிடைக்குது. அதே போல விட்டமின் B1, B2, B3, B6, B12, விட்டமின் E, விட்டமின் K, விட்டமின் H, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸா இதுல இருக்கு. அண்ட் நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ், ஃபைட்டோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோசயனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டின்ஸ் இதுவும் ஸ்பைருலினால அடங்கி இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஹோல்சம் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினா 100 கேப்சூலுக்கு 352 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட ₹3.52 ஒரு கேப்சூல். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6 கேப்சூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் போனால் ஒரு 20 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஆர் பர் டே அட்லீஸ்ட் ஒரு 4 கேப்சூல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 15 ரூபா. ஸோ டெய்லி ஒரு 3 கேப்சூல் 4 கேப்சூல் ஸ்பைருலினா எடுத்தீங்கன்னா அதுக்குண்டான செலவு வெறும் ஒரு 15லேருந்து 18 ரூபா தான். அந்த 15லேருந்து 18 ரூபாயில கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு டாக்டர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதில் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கணுமா பின்னாடி எடுக்கணுமா, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதில் கிடையாது. ஸோ ஸ்பைருலினா யார் வேண்டுமானாலும் எடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட். எஸ்பெஷலி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு 2 கேப்சூலாவது கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை இன்னைக்கு யார்கிட்ட வேணாலுமே நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட், ஹெல்த்தி ஹோல்சம் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். ஸோ எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு வேற என்ன இருக்கோ இல்லையோ ஸ்பைருலினா கட்டாயமாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் டெஃபினட்டா லைஃபை மாற்றக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்னிங் சென்னை பிரான்ச்சில் கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ஒரு ட்ரைனிங் நான் கொடுக்க போகிறேன். ஸோ 11:30 ஆன் டாட் ஷார்ப்பாக அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நாளைக்கு சென்னை பிரான்ச்சில் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ், விஷ் யூ வெல்த் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. Such a wonderful training, sir. கண்டிப்பா டீச்சிங் மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. டு லேர்ன் மோர் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு விதமான நன்மைகள் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க சார்.
ஸோ இன்னைக்கு உங்களோட இந்த ஒரு கிரிட்டிக்கல் டைம் டியூரேஷன் தமிழ்நாடு தெலுங்கானா